நண்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சண்டைகள், துரோகங்கள், குடும்பத்திலான மன வருத்தங்கள், யாரும் புரிந்து கொள்ளாத அந்த உள்ள இருக்கக்கூடிய வேதனைகள், இவை எல்லாற்றிற்கும் ஒரு முடிவு எப்பொழுது வரும்? எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு வீடியோவை நீங்க முழுமைக்கும் பாருங்க. நீங்க காலத்தில் சந்தித்த அனைத்தையும், அதற்கான காரணங்கள் என்ன? இனிமே உங்களுடைய வாழ்க்கை நாளை முதல் எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வீர்கள். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அதனையும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடந்த கால குடும்பத்திற்குள் சண்டைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தை உண்மையாக இருக்கும். யாரிடமும் பொய் கூறணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய குரல் கொஞ்சம் அறிவாளை போல வெட்டுகிறது என்பதால் உண்மையை சொன்னாலும் குடும்பத்தினர் அதனை சண்டை என்று எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் கூறுவது அவர்களுக்கு புரியாது. ஆனால் நீங்க பேசுவது உண்மை என்றும் அவர்களுக்கு தெரியாது. நீங்க பேசினால் உண்மைகளை மட்டுமே பேசுவீங்க. ஆனா உங்களுடைய குரலில் கொஞ்சம் ஓங்கிய குரலானது ஏற்படும். இதனால் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மென்மையாக பேசுகின்ற ஒரு குணமானது உங்களுக்குள்ள இருக்காது. கோபம் வந்துருச்சு அப்படின்னா காட்டுத்தனமா கத்துவீங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பம் மட்டுமல்லாமல் வேலை செய்கின்ற இடங்கள் அனைத்து இடங்களிலும் இருந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் பொய் பேச மாட்டீங்க. பொய் பேசுறவங்கள நீங்க பொறுத்து கொள்ளவும் மாட்டீங்க. அவங்க கூட ஒரு உறவு நீங்க எவ்வளவு உறவா இருந்தாலும் சரி, உயிருக்கு உயிரா பழகிய நண்பனோ உறவினரோ யாராக இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட போய் கூறிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள விட்டு நீங்க உடனே விலகி விடணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனசுக்காரங்க தான் இந்த மேசம் ராசி அன்பர்கள். ஆனால் அதே தன்மை உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை பிடிப்பவன் மாதிரியாகவே தோன்றிக் கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையில் சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. நீங்கள் சொல்வதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் போகும்னு போகும். ஆனால் இந்த ஒரு நேரம் வரை நீங்க சொல்வதை உங்களுடைய குடும்பம் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். இதனால் தொடர்ந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கடந்த 2 வருடங்களில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு விஷயமாக கருதப்படும். எங்கேயாவது நீங்க கிளம்பி போகணும்னா கூட உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை ஏற்படும். கிளம்புற வரைக்கும் நல்லா இருப்பீங்க. கிளம்புற அந்த ஒரு 10 நிமிஷம், லாஸ்ட் 10 நிமிஷம் இல்லைன்னா 30 நிமிடங்கள், அந்த ஒரு நேரத்துல ஒரு சண்டை ஆரம்பிக்கும். அந்த ஒரு நேரத்துல நீங்க வெளியூருக்கு போகணுங்கிறத கூட மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். குடும்பத்தில் குடும்பத்துக்குள்ளேயே நீங்க பேச வேண்டாம்னு சில நபர்களை நினைத்திருப்பீங்க. ஏன் உங்களுடைய கணவனையோ உங்களுடைய மனைவியோ ஏன் உங்களுடைய குழந்தைகளை கூட நீங்க நினைத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமானது எப்பொழுதுமே இருக்கும். உங்களை குறை சொல்ல யாராவது ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க சண்டைக்கு போயே திருவீங்க. அது உங்களுக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ வேண்டியவரோ வேண்டாதவரோ யாராக இருந்தாலும் சரி, உங்களை பத்தி யாரும் தவறாக கூறிவிட்டார்கள் அப்படின்னா உங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது. உண்மையை கூறினாங்கன்னா நீங்களே அமைதியா இருப்பீங்க. அவங்க உண்மையை கூறாம பொய்யை மட்டும் கூறிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில அவ்வளவு சண்டைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நீங்கள் ஒருவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அவருக்காக நீங்க உயிரை கூட கொடுப்பதற்காக போராடுவீங்க. இறுதி வரைக்கும் அவனை எதுலேயும் நீங்க சிக்க வைக்க மாட்டீங்க. நீ போடா நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனை உயிருக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு நீங்க இருப்பீங்க. ஆனால் அவர்களே உங்களுடைய மதிப்பு, உழைப்பு, நேர்மையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு வேண்டியதை அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. நீங்கள் மனம் திறந்து பகிர்ந்த ரகசியங்களை கூட இன்னும் சிலருக்கு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்புறம் போய் பேசி விடுவார்கள். முக்கியமா உங்களுக்கு வேண்டாத நபர்களிடம் போய் உங்களுடைய ரகசியங்களை கூறி விடுவார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சண்டை சச்சரவு தொடர்ந்து ஏற்படும். நீங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு நேரத்துல நான் தான் அவனை தவறா நம்பிட்டேன். என்னுடைய நம்பிக்கையை யார் மீது வைக்கணும்னு தெரியாம வச்சுட்டேன் அப்படின்னு பல முறைகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்குள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாக்குவாதங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? இதற்கு காரணம் 2 உங்களுடைய ராசியில் நேரத்தை சந்திக்காத கிரகங்களின் பரிவர்த்தனைகள். நீங்க எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் உங்களை பொறுமையாக இருக்க விடாத சில வார்த்தைகள். நீங்கள் விரைவில் கோவப்படுவீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுடைய வீட்டிற்குள் தேவையில்லாத கடுப்பான சில விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சண்டைகள் இருக்கணும். சமாதானமாக இருந்தாலும் திடீரென்று பிரச்சனைகள். இப்படி ஒரு நிலைமை உங்களுடைய குடும்பத்திற்குள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேசம் ராசினருக்கு ஒரு தனி பிரச்சனை உண்டு. உங்களுடைய அமைதி கூட சண்டையாகவே எடுத்துக்கொள்ளப்படும். யாராவது கேட்குறாங்க நம்ம சண்டை வரும்னு நினைச்சிட்டு நீங்க அமைதியா இருப்பீங்க. நீங்க அமைதியா இருந்தாலும் சண்டை வரும். நீங்க பேசினாலும் சண்டை வரும். நீங்க என்ன பண்ணினாலுமே சண்டை வரும். இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்க அமைதியாக இருந்தா என்னாச்சு
ஏன் பேசுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரி, ஆனால் இதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள், ஏன் கோவப்பட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்கள் மீது வைப்பாங்க. எனவே சிக்கியது அவர்கள் கிடையாது, நீங்கள் தான் மற்றவங்ககிட்ட எப்பொழுதுமே சிக்கியிருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வது புரியாது, நீங்கள் கத்தி பேசுவதும் கோவப்பட்டு பேசுவது மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஏன் உங்களை அனைவரும் புரிந்து கொள்ளாமல் இருக்காங்கன்னு தெரியுமா? மேஷம் ராசினியரின் மனசு தங்கம் போல இருக்கும், ஆனால் வெளியே கல் போல கடினமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இதனால் மக்கள் உங்களை உண்மையான மனதை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அடுத்தவர்கள் மீது காட்டுற அந்த கேராக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் கூட பழகின நபர்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களுடைய மனதில் மட்டும் நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல, என் மனசை யாரும் புரிஞ்சுக்கிடாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு துன்பம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நினச்சிருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். முக்கியமாக குடும்பத்தில் அமைதி திரும்பும். நீங்கள் பேசுவதற்கு முன்னால் வீட்டில் இருந்த பயம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். உங்களை குறை சொன்னவர்களை உங்களை சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நிதிநிலை உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். திடீர் செலவுகள் அனைத்தும் குறைந்துவிடும். கையில் பணமானது தங்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். வாழ்க்கையில் இருந்த கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறது. கடந்த மாதங்களில் இருந்து உங்களுடைய மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்த குழப்பங்கள், கேள்விகளுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். பயம், தெரியாத கலக்கங்கள் இவை முழுவதற்கும் ஒரு நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக அவர்கள் விலகி விடுவார்கள். நீங்கள் திட்டமிட்டு இந்த ஒரு நேரத்தில் எந்த விதமான வேலைகளை செய்தாலும் அந்த ஒரு வேலைகளில் உங்களுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? புதன் பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை கொடுப்பார். வாக்குவாதம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது அனைத்தும் இனிமே உங்கள் வாழ்க்கையில ஏற்படாது. சுக்கிர பகவான் பலமடைந்திருக்கிறார். இதனால பணவரவும் நல்ல நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரும். முக்கியமா கைபேசியின் வழியாக நல்ல ஒரு செய்தி உங்களை நாளைய நாள் தேடி வரும். செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி, அவர் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார். பிரச்சனைகளை வெற்றிகரமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக உங்களுக்கு வந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையை அவர் வெற்றியாக மாற்றி வைப்பார். அந்த அளவுக்கு நன்மைகள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உயர்த்த போகின்ற முக்கியமான சில நன்மைகள்: குடும்பத்தில் அமைதி, பணவரவு, வேலைகளில் உயர்வு, முன்னேற்றம், மன அழுத்தம் குறைந்து, துரோகர்கள் அனைவரும் விலகி, நல்ல நண்பர்கள் சேர்ந்து புதிய புதிய வாய்ப்புகளை தேடி, உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு, மனதில் நம்பிக்கை திரும்பும். வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு நிலைமைக்கு நீங்க செல்லப்படுவீங்க. எனவே மேஷம் ராசி அன்பர்களே, கடந்த காலம் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், அது நிச்சயமான உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அடுத்த வரும் நாட்கள் அனைத்தும் உங்களை காக்குவதற்காகவும் உங்களை முன்னேற்றுவதற்காக மட்டுமே தான் இருக்கும். நீங்க துன்பப்பட்ட நாட்கள் அனைத்தும் போதும். இனி சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலம் ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நல்லதே நினைவுகள், நல்லதே நடக்கும்.